வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாற்றுப்பணி பெற்று பணிபுரிவர்கள் இந்த கல்வியாண்டில் இறுதி வேலை நாளில் பழைய பணிக்கு திரும்ப வேண்டும் என தொடக்க கல்வி இயக்குனர் திடீர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ டெப்டிஷனுடைய ஆர்டர் பணிபுரிந்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த கல்வியாண்டோடைய ஸ்டார்ட்லேயே பழைய பணிக்கே திரும்பவும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வியாண்டு இறுதி வேலை நாளில் பழைய பணிக்கு மீண்டும் அவர்கள் திரும்பி வரணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இறுதி கட்ட போராட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ இதுக்கு உண்டான ஒரு அரசாணை ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீவோ என்ன சொல்லுது அப்படின்றது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸோ என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, மாற்றுப்பணி வழங்க கோரிய ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள், தொடக்க கல்வி இணையத்தினுடைய நிர்வாகம் வழங்கப்பட்ட மாற்றுப்பணி ஆணைகள், தொடக்க கல்வி சார்பாக இதெல்லாமே வழங்கியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மாற்றுப்பணிக்கு போயிருந்தீங்கன்னா மீண்டும் இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலேயே பழைய இதுக்கே திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2025-26 கல்வியாண்டு முடியும் நிலையில் பார்வை 2இல் கண்டவாறு கல்வியாக்கம் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அளவிலும் வழங்கப்பட்ட மாற்றுப்பணி மூலம் பணியாணைகள் பெற்றுள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பள்ளி இறுதி வேலை நாள் முடிவதற்கு முந்தைய நாளில் தற்பொழுது பணிபுரியும் பள்ளியிலிருந்து விடுவித்து இறுதி வேலை நாளில் பணியில் சேருமாறு விடுவிக்குமாறு, மேலும் கோடை விடுமுறை முடிந்த பின்னர் 2026-27 கல்வியாண்டில் ஜூன் 2026 முதல் அவர்களின் பள்ளியிலேயே பணியை தொடர வேண்டும் என தெரிவிக்குமாறு வட்டார கல்வி அலுவலர்களுக்கு அறிவித்த அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்து எந்த புகார்களும் இடமளிக்காமலும் செயல்படுமாறு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ மே 29ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் 245 வேலை நாட்கள் என அறிவிக்க வச்சுருக்காங்க. டோட்டலாக 245 வேலை நாட்களும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளிகளில் மே 29ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இலக்கியத்துறை இது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கிடையாது, மாநிலம் பெங்களூர் மாநிலத்தில் இதை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் பள்ளி திறப்புக்கு உண்டான தேதிகள் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் 7499 தற்காலிக ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களையும் தற்சமயம் 19000 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களையும் தமிழக பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதற்கான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்கு. வரும் கல்வியாண்டு முதல்லையே ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா 19000 ஆசிரியர்களை நியமிக்க போகிறாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை அடிக்கடி இருக்குது, மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால 19000 ஆசிரியர்களை உடனடியாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விரைவில் ஒரு பெரிய அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழக பள்ளி கல்வித்துறையில் இது எல்லாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டெட்டாசிரியர்களுக்கு உண்டான இறுதி தீர்ப்பு. ஸோ நீதிமன்றத்தில் 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற டெட்டாசிரியர்களுக்கு உண்டான இறுதி கட்ட தீர்ப்பு விரைவில் வழங்கியிருக்காங்க. இன்று இல்லைனா நாளை, ஸோ வெள்ளிக்கிழமையாக இன்று இல்லைனா 2 தினங்களில் கண்டிப்பாக வந்துவிடும். இதற்கான அப்டேட்டு அடிக்கடி நான் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகளில் 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணுறதுக்கான போஸ்டிங்கும் 149 ஜிஓவையும் நீக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.